உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அறிவு பயிற்சி எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அறிவு பயிற்சி தினந்தோறும் இந்த பயிற்சிகள் இருந்தால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்பது ஒரு பழமொழி. அதே மாதிரி ஒரு பாடல், மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா என்று ஒரு பாடல் உண்டு. எந்த வேலையாக இருந்தாலும் பயிற்சி இருந்தால்தான் அது சரியாக அமையும். பயிற்சி இல்லாதது சரியாக அமையாது, வெற்றி தராது. இராணுவத்தில் தினந்தோறும் பயிற்சி. போர் இல்லாத காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எல்லா விதமான பயிற்சிகளும் இராணுவத்திலே தரப்படுகிறது. அதனால தான் இராணுவத்திலே நம்மால் வெற்றி பெற முடிகிறது. இராணுவ வீரர்களுக்கு அதை இந்த பயிற்சி தான் அவர்களுக்கு மிகுந்த வெற்றிக்கான வழியை தேடித்தருகிறது. அதே மாதிரி உடற்பயிற்சி, ஒரு போட்டியில் ஒரு அணி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் அத்தனை பேரும் தினந்தோறும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். பயிற்சி செய்யாவிட்டால் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களால் வெல்ல முடியாது. அதே மாதிரி மனப்பயிற்சி, மனமானது என்ன செய்கிறோம், சில பேர் சொல்கிறாங்க மனக்குழப்பமாக இருக்குது, மனம் பேதலிக்குது, சலனம் சபலம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்றால் மனத்தை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார். மனத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் எந்த காரியமும் என்ன செய்ய முடியாது, தெளிவு பெறாது, வெற்றி பெறாது. பாரதியார் பாடுகிறார், அறிவிலே தெளிவு, மனத்திலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெல்லம் என்று அருமையான பாடல். நல்ல அருமையான பாடல். இந்த பாடல்களெல்லாம் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் நன்றாக படித்திருக்கிறான், படித்த கேள்விகளே வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அவனால் சரியாக தேர்வு எழுத முடியும் என்று சொன்னால் படித்ததை அவன் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கவில்லை, அவனுக்கு அது தடுமாற்றம் வருகிறது. எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, அது தெரிஞ்சதை பக்குவமாக எழுத தெரியணும். அது எழுதினால்தான் தேர்விட அதிகமான மதிப்பெண் பெற முடியும். அதனால் பயிற்சி என்பது மிக மிக அவசியம். மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டியது என்று சொன்னால், சமையல் ருசியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை சமைப்பவர் தினந்தோறும் அதை பயிற்சியை செய்து கொண்டே இருக்கிறார், அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலே அவர்களால் என்ன செய்ய முடியுது, நன்றாக சமைக்க முடிகிறது. ஒருத்தர் நன்றாக சைக்கிள் ஓட்டுவார். ஒரு 3 மாதம் அவர்களுக்கு சைக்கிள் ஓட்டுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை. 3 மாதம் கழித்து அந்த சைக்கிளை அவர் ஓட்ட நினைக்கின்ற பொழுது சிறிது தடிமாற்றம், கை கூசுகிறது, கால் கூசுகிறது என்று சொன்னால் அந்த பயிற்சியானது 3 மாதம் தடைப்பட்டு போய்விட்டது. அதனால் அவர் என்ன செய்ய முடியலை, சைக்கிளை ஒழுங்காக ஓட்ட முடியவில்லை. அதே மாதிரி தான் ஒரு இயந்திரம் இருக்குது, ஒரு காரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை ஒரு 4 மாதம் 5 மாதம் ஓட்டாமையே போட்டு வச்சுருந்துட்டு திரும்பி ஓட்ட போகின்ற பொழுது அந்த கார் நமக்கு சரியாக பயன்படாது. காரணம் என்னென்னா, அந்த காரானது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், அந்த காரானது நன்றாக நமக்கு பயன்படும். இதே மாதிரி தான் எல்லா துறைகளிலும் அர்ஜுனன் சொல்லுகிறான், கிருஷ்ணா, என்னுடைய மனமானது ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓரிடத்தில் நிலையாக இல்லை அப்படி என்று சொல்கின்ற பொழுது கிருஷ்ணன் சொல்கிறான், கௌந்தேயா, அர்ஜுனா, நீ என்ன செய், மனதை ஒருநிலைப்படுத்துகின்றதுக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லல. தினந்தோறும் உனக்கு பயிற்சி தேவை. அதே மாதிரி மனதிலே உறுதி தேவை. மனதிலே உறுதியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், போரிலே உன்னால் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இலக்குகளை அடைய முடியும் என்று கண்ணன் சொல்லுகிறான். அபியாசேன து கைந்தேயா வைராக்கியேன ச கிருஹதே
வைராக்கியனச்ச ஹிருகதே வைராக்கியனச்ச ஹிருதே. அதாவது வைராக்கியமும் அபியாசம் என்று சொன்னால் பயிற்சி இரண்டும் இருந்தால் நிச்சயமாக உன்னால் வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தினந்தோறும் படிக்கிறோம். படித்ததை என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி சொல்லிக்கொண்டே இருக்கணும்னா, அந்த படிக்கிற நேரத்தில் மட்டும் கிடையாது. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், அந்த படித்தது என்ன செய்யணும் சொல்லிக்கொண்டே போகலாம். குளித்து கொண்டு இருக்கிறோம், படித்ததை என்ன செய்யலாம், குளித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே சொல்லலாம். சில பேர் என்ன செய்வாங்க, தான் படித்த பாடல்களை, மனப்பாடம் செய்த பாடல்களை என்ன செய்வார்கள், தினந்தோறும் இதை மாதிரி குளிக்கிற நேரத்தில், நடந்து போகிற நேரத்தில், அதே மாதிரி ஓய்வாக இருக்கிற நேரத்தில், படுத்திருக்கிற நேரத்தில் கூட என்ன செய்யலாம், இதை சொல்லி பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த பாடல்கள் மறப்பது கிடையாது. அதனால் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலுக்கு பயிற்சி இருந்தால் தான் வேலைகளை செய்ய முடியும். அதே மாதிரி மனதுக்கு பயிற்சி இருந்தால்தான் மனம் ஒரு குரங்கு என்ற அந்த வாசகத்தை நாம் என்ன செய்ய முடியும், வெல்ல முடியும். அந்த மாதிரி அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், தியானம், மனதை ஒருநிலைப்படுத்துதல், ஒன்றை பற்றி ஒரு நேரத்தில் நினைத்து கொண்டு இருத்தல், அதுக்கு பேர் தான் தியானம். அந்த மாதிரி இருக்கையில் நமக்கு என்ன செய்யணும், அறிவிலே தடுமாற்றம் வரக்கூடாது. என்னப்பா புத்தி பேதலிச்சு போச்சா, ஒரு மாதிரியாக பேசுகிறிய, சொல்கிறது சரியாக வரலையே என்று சொன்னால் அவர் அறிவுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. அதனால் இந்த 3 பயிற்சிகளும் அவசியம். எந்த உடலிலே சவுண்டான, அதாவது நல்ல உதிரம், ரத்தம், தைரியம் இருக்கிறதோ அந்த உடலானது எல்லா வேலையிலும் செய்யும். ஒரு தடவை விவேகானந்த சுவாமியிடம் ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த குழந்தைய காட்டி, இவன் படிக்கவே போக மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான் என்று சொன்ன உடனே விவேகானந்த சுவாமி பார்த்த உடனே என்ன செய்தார், கவலைப்பட வேண்டாம் தம்பி, நீ என்ன செய், பள்ளிக்கூடத்திற்கு போகாதே, ஃபுட்பால் விளையாடப்போ அப்படின்னு சொல்கிறார். அந்த அப்பாவுக்கு அதிர்ச்சி, என்னங்க அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலங்கிறேன், நீ ஃபுட்பால் விளையாட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லையில், இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து அவனை ஃபுட்பால் விளையாட சொல்லிவிட்டு அப்புறம் வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். 3 மாதம் அவன் என்ன செய்கிறான், ஃபுட்பால் விளையாடுறான். ஃபுட்பால் விளையாடையில் நல்லா ஓடி ஆடி வேலை செய்கின்ற பொழுது, ஓடி ஆடி விளையாடையில் அவனுக்கு பசி எடுக்கின்ற பொழுது நன்றாக சாப்பிடுகிறான். நன்றாக சாப்பிடுகின்ற பொழுது சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறான், நான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், ஐயா நடத்துகின்ற பாடங்களெல்லாம் இப்பொழுது எனக்கு நன்றாக புரியும் என்று சொல்கிறான். அப்போ இந்த உடல் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், உடல் நல்ல வளமாக இருந்தால்தான் புத்தியில் என்ன செய்யும், தெளிவு ஏற்படும். அந்த மாதிரி உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ இன்றைக்கி ஜூன் 21 உலக யோகா தினம் என்று நாமெல்லாம் கொண்டாடினோம். காரணம் என்னென்னா, உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு பயிற்சி, அறிவுக்கு பயிற்சி, இந்த 3ம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அன்றாடம் சமையல் பண்ணி கொண்டிருந்தால்தான் அந்த சமையல் நன்றாக இருக்கும். அன்றாடம் விளையாடி கொண்டு இருந்தால்தான் அந்த விளையாட்டில் வெற்றி பெற முடியும். அன்றாடம் இராணுவம் பயிற்சி செய்தால்தான் எதிரிகளை என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். அதே மாதிரி சித்திரமும் கைப்பழக்கங்கிறது முதல்ல சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தினப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இருந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி செந்தமிழும் நாப்பழக்கம், யாரெல்லாம் தினந்தோறும் பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் என்ன செய்ய முடியும், நன்றாக பேச முடியும், நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும். அவர்கள் நல்ல மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வைத்ததோர் கல்வி, மனப்பழக்கம், அறிவு, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அன்றாட தேவைகள், அன்றாட விஷயங்கள். இன்று எல்லோருக்கும் அறிவு சார்ந்த பெரியவர்கள், சமுதாய முன்னேற்றத்தை நினைப்பவர்கள், நல்லது நடக்க வேண்டும் நினைப்பவர்கள்லாம் இன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த பிற்பாடு பள்ளிக்கூடமே இல்லை. குழந்தைகளுக்கு என்ன கிடையாது, பள்ளிக்கூடத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற, பழகுகின்ற, சந்திக்கின்ற, நட்பு பூணுகின்ற, அன்பு பூணுகின்ற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு செல்லை கையில் வச்சுக்கிட்டு ஆன்லைன். அது ஆன்லைன் கிடையவே கிடையாது, அது ஆஃப்லைன் தான்.
காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்திற்கு போகிறோம், வெளி உலகத்தை பார்க்கிறோம், என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறது, படிப்பை மட்டும் படிக்கவில்லை, வெளி உலகம், உலக வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் என்னென்ன யார் யார் எப்படி எப்படிலாம் ஈடுபடுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து அவர்களுக்கும் சமுதாய சிந்தனை வருகிறது. அதற்கடுத்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுவது மட்டும் இல்லை, சண்டை வந்தாலும் கூட அதுவுமே ஒரு பயிற்சி தான். காரணம் என்னென்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடம் நல்ல பயிற்சி இருக்கிறது, நம்மளுடைய அறிவு தெளிவாக இருக்கிறது, மனம் சஞ்சலப்படவில்லை. இதெல்லாம் நம்ம பயிற்சிகளால் வரக்கூடிய சிறப்புகள். அதனால் எல்லோரும் பயிற்சி செய்யணும். காலையில் எந்திரிச்சு அவசியம் என்ன செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அளவாவது நடக்க வேண்டும். நடப்பதற்கு ஈடியான உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நடைப்பழக்கத்தை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது ரத்தம் சுத்தமாகிறது, இரத்த ஓட்டம் சரியாகிறது, நம்மளுடைய உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. மூச்சு பயிற்சி. அதே மாதிரி உடலில் உள்ள மற்ற பயிற்சிகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி நல்ல சொற்பொழிவுகளை கேட்பது, நல்ல புத்தகங்களை படிப்பது, படித்ததை திருப்பி திருப்பி ஆனந்திப்பது, அதே மாதிரி நல்ல கதைகளை கேட்பது, நல்ல பாடல்களை கேட்பது, இவைகளெல்லாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய மனமானது என்ன செய்கிறது, ஆனந்தப்படுகிறது. ஆனந்த பரவசம். எந்த ஆசிரியர் பாடலோடு கதையாக பாடத்தை நன்றாக நடத்துகிறாரோ அவரே மாணவர்களால் மதிக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள். இது நான் ஆசிரியராக இருந்து கண்ட உண்மை. அதனால் எல்லாம் அறிவு பயிற்சி, மனப்பயிற்சி, குறிப்பாக முதல்ல உடற்பயிற்சி, சவுண்டு மைண்ட் இன் ஏ சவுண்டு பாடி என்று சொல்வார்கள். அந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்வோம், பயிற்சி செய்வோம். அறிவுக்கு பயிற்சி கொடுப்போம், மனதிற்கு பயிற்சி கொடுப்போம், அதே மாதிரி உடலுக்கு பயிற்சி கொடுப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்பத்திற்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். குரு சோலையப்பன் ஆரந்தாகி.